ஹாய். இங்கே பாருங்க, எலி எப்படி தள்ளி விட்டுருக்குன்னு, எலியா இல்ல அதுவா விழுந்துருச்சா என்னன்னு தெரில. ரொம்ப நாளாவே இது நல்லா தான் இருந்துட்டுருந்தது. கீழ விழுந்து அப்படியே உடஞ்சிருச்சு. அத நான் டெக்கரேட் பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தேன். உடச்சிருக்கு. அப்புறம் இந்த 2 இது வந்து தக்காளி செடி. எல்லாமே இப்போ சூப்பரா வளர ஆரம்பிச்சிருச்சு. அத ஒரு ரவுண்டு ஃபுல்லா எடுத்து காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சூப்பர் உரம் குடுக்க போறேன். இந்த காய் வைக்கிற டைமு, பூ வைக்கிற டைம்லாம் நம்ம உரம் எக்ஸ்ட்ரா குடுத்தோம்னா, இன்னுமே அது நல்ல குரோத் வரும். நெறைய பூ வச்சு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டுருக்கோம். இது வந்து சின்னதுலயே வேற வந்திருக்குல்ல, தொட்டியுமே சின்னது. நம்ம மாடியில வேற வச்சிருக்கோமா, அதனால வீக்லி ஒன்ஸ் குடுத்துருவேன் எதுனா ஒண்ணு. ஃபஸ்ட்டு பால் தான் குடுத்துருந்தேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு மண்புழு உரம் ஒண்ணு குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப நான் இந்த உரம் குடுக்குறேன். இது என்னதுன்னு நான் சொல்றேன். இது வந்து சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அதுதான். அத வந்து மிக்ஸியில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில வேற நான் விதை போட்டு வச்சிருக்கேன். அது குட்டி குட்டியா வளர்ந்துருக்கும், பார்த்தா தெரியும். அது வந்து நான் டச் பண்ணாம வேற போடணும். ஏன்னா ரோஸ் செடிலாம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வேற அது புது துளிர்லாம் வரணும். இன்னும் நெறைய பிடிக்கணும். இது சம்மர் வேற ஆரம்பிக்க போகுது இல்லையா? அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா உரம் குடுத்துக்கிட்டே இருக்கோம். இல்லன்னா செடி அப்படியே குரோத் கம்மியாயிரும். கம்மியாயிரும்னா எப்படின்னா, பூ வைக்கிறது, காய் வைக்கிறதுலாம் ஒன்ஸ் வச்சுட்டு அதோட நின்றும். நம்ம வந்து தரையில வச்சிருந்தோம்னா, நம்ம பொறுமையா கூட உரம் குடுத்துக்கலாம். நம்ம வந்து மாடியில அதுவும் சின்ன தொட்டியில தான் வச்சிருக்கோம்ல, நம்ம அடிக்கடி உரம் குடுத்தா தான் சூப்பரா வளரும் எல்லாமே. ஆல்ரெடி எல்லாமே நல்லாவே குரோத் ஆயிட்டுருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாரி அடிக்கடி எதனா ஒரு உரம் குடுக்கறதுனால தான். கடையில வாங்கி குடுப்பாங்க சில பேர். அது எந்த அளவு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாரி வீட்ல குடுக்கறது நல்ல எஃபெக்டிவா இருக்கு. எவ்வளோ ரோஸ் பாருங்க. எதுனா ஒரு உரம் வீக்லி ஒன்ஸ் குடுத்துடணும். இதில வந்து நான் போட முடியல. ஏன்னா நாட்டு தக்காளி விதை போட்டிருந்தேன். அது எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. இதில நான் ஒரு ஓரமா போட்டுக்கிறேன். நல்லா 1 ஸ்பூன் வந்து அது பெரிய ஸ்பூன் தான் அது. அதில 1 ஸ்பூன் ஃபுல்லா குடுக்குறேன். இவ்வளோ போதும். 1 ஸ்பூன் குடுத்தா போதும். ஏன்னா நம்ம சின்ன தொட்டியில தானே வச்சிருக்கோம். இதுவே ட்ரம்மு, பெரிய க்ரோ பேக்கு அந்த மாரினா ஒரு கை கூட போடலாம். நான் வந்து சின்ன தொட்டியில தான் வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம நம்ம மந்த்லி ஒன்ஸ் உரம் குடுக்குற மாரி இருந்தோம்னா, நம்ம அந்த மாரி ஒரு கைப்பிடி அளவு போடலாம். நான் வீக்லி ஒன்ஸ் குடுத்துருவேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதனால தான் இப்படி குடுக்கறது. டீ தூளு இந்த மாரி உரம்லாம் நம்ம ஈஸியா எடுத்துட்டு உடனே குடுக்குற மாரி தான் இருக்கும். நம்ம புளிக்க வச்சு அந்த மாரிலாம் குடுக்க டைம் ஆகும். இதெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். செடிலாம் பாருங்க எந்த அளவு வளர்ச்சியில இருக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து பொன்னாங்கண்ணி. ஃபுல்லுமே நல்லா குரோத் ஆயிடுச்சு. மொளகா பாருங்க. இந்த மொளகா வைக்கிற டைமு ஆல்ரெடி வெறும் செடியா இருக்கிறப்போ, நான் வந்து டீ தூளும் குடுத்துருந்தேன். மண்புழு உரமும் குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு பால் குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு தான் நான் இது குடுக்குறேன். ஏன்னா எல்லாமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியா தான் இருக்கும். ஆனா தொட்டியில தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாரி வரப்போ சீக்கிரமா வந்து அறுவடைக்கு வந்துரும். அதனால தான் நம்ம இன்னும் நெறையா காய் வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாரி பண்ணிட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரா உரம் குடுத்துட்ருக்கோம். நம்ம குடுக்கறது வந்து அதிகமா குடுக்க போறதில்ல. கம்மியான 1 ஸ்பூன் அப்படி தானே குடுக்குறோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம அதிக அளவு குடுத்தா தான் அதுவும் 1 வாரத்துக்கு ஒரு தடவைனா கம்மியா தான் குடுக்கணும். ரொம்பலாம் அள்ளி போட்டுறக்கூடாது. 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி குடுக்குறீங்கன்னா, தாராளமா உரம் குடுக்கலாம். நம்ம வீக்லி ஒன்ஸ் நான் குடுக்கறதுனால இந்த மாரி 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் அந்த மாரி தான் குடுப்பேன். நடுவுல வேற நான் பாலு, மோர்லாம் குடுத்துட்ருப்பேன். அதனால உரம் வந்து கம்மியா தான் நான் குடுப்பேன். அதுலயும் சூப்பரா வளர ஆரம்பிக்குது. இதில வந்து கத்திரிக்காய் செடி பூவும் நெறைய வச்சிட்ருக்கு. இந்த டைம் நம்ம உரம் குடுத்தோம்னா, நல்லா சூப்பரா வரும் காய். அதுக்காக தான் குடுத்துட்ருக்கேன். மோருமே நான் புளிக்க வச்சு அப்படிலாம் குடுக்க மாட்டேன்.
அ எப்போனா நம்ம பூச்சிக்காக அடிக்கிறோம் மோரு, அப்படின்னா மட்டும் தான் நான் புளிக்க வச்சுட்ருப்பேன். இல்லன்னா அப்படியே ஊத்திருவேன். இந்த கனகாமரம் செடி வந்து இப்போ சூப்பரா வளர ஆரம்பிச்சிருச்சு. புதுசா துளிர்லாம் வந்திருக்கு பாருங்க. அ பூச்செடிக்கு வந்து நானு அதிகமா மண்புழு உரமும், டீ தூளும் தான் குடுத்துட்டுருந்தேன். இப்ப தான் இது குடுக்குறேன். அ சூப்பரா வளருது. அதுக்கே இங்க பாருங்களேன். பூ சுத்தமா வைக்காம ரொம்ப நாளா இருந்துச்சு. இப்போ கொத்து கொத்தா பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலலாம் நான் விதை போட்டு விட்டுருந்தேன். அதனால அத நான் டச் பண்ணல. இதுல வந்து இந்த தெர்மாக்கோல் இருக்கு இல்லையா? அதுல வச்ச செடி தான் இது. செடி வளராமலாம் இல்ல. சூப்பராவே வளருது. என்னன்னா, கொஞ்சம் வந்து பொறுமையா தான் வளருது. நான் வந்து இருக்கட்டும் இன்னும் 1 மந்த் பார்ப்பேன். அப்படி இதே அளவு ரொம்ப சின்னதா தான் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா, நான் எடுத்துருவேன். உரம் குடுத்துட்டுருக்கேன் இப்போ. காய்கறி செடிக்கு, பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே தான் அத குடுக்குறேன். நம்ம வந்து ஃபுல்லுமே அத அரைச்சிட்டோம்ல. வெறும் பவுடர் மாரி தான் இருக்கு. ஈஸியா மக்கிடும். மண்ணோட அது ஈஸியா கலந்துரும். இந்த மாரி தான் குடுத்துட்டுருக்கேன். இதில வந்து லைட்டா போடுறேன். இதுலயுமே நான் விதை போட்டு விட்டுருக்கேன். என்ன விதை போட்டேன்றதையே நான் மறந்துர்றேன். அ முள்ளங்கி, அப்புறம் காலிஃப்ளவர்லாம் போட்டு விட்டுருந்தேன். அது இன்னும் ஒரு கொஞ்சம் சைஸ் பெருசானா தான் தெரியும் என்னதுன்னு. இது வந்து கொய்யா செடி. இது வந்து நானு போட்டிருப்பேன். இதான் அந்த பழைய கட்டையில வச்ச செடி. எலி நோண்டி நோண்டி ரொம்ப பண்ணிட்டு இருந்துச்சு இத. அதுக்கு தான் இப்போ உரம் குடுக்க போறேன். இது குடுத்ததுக்கப்புறம் வேற அது எலி வந்து தோண்டி போட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. ஆனா செடி வளரணும்ல. இப்ப தான் நல்லா வளர்ந்துட்டுருக்குன்னு அத அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இது வந்து உரம் குடுக்க வேணாம். குடுக்காமலே சூப்பரா வளருது. மண்புழு உரம் மட்டும் தான் அதுக்கு. அதுக்கப்புறம் இந்த புதுசா வாங்கிட்டு வந்தோம்ல, அதில வந்து இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு எக்ஸ்ட்ரா. ஆல்ரெடி 3 காய் தான் இருந்துச்சு. இதில எக்ஸ்ட்ரா 2 மொளகா இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைம் நம்ம உரம் குடுத்தோம்னா, சூப்பரா நெறைய வைக்க ஆரம்பிச்சுரும். அதனால தான் இப்படி குடுத்துட்டுருக்கோம். நான் வந்து அத வெயிலுக்கே மாத்தல இன்னும் நிழல்ல தான் இருக்கு. இது வந்து தக்காளி செடி. இந்த தக்காளி செடி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு இலையெல்லாம். அ ஒரு வேள அது என்னதுன்னு தெரியல. அங்க காய் வருதான்னு பார்ப்போம். அதுக்காக விட்டு வச்சிருக்கேன். நான் நிழல்ல தான் அதுவுமே வச்சிருக்கேன். இதுக்கும் நான் உரம் குடுத்துக்கிறேன். கரெக்ட்டா அந்த வேருக்கு கொஞ்சம் தள்ளி குடுக்குறேன். இதெல்லாம் போடுறதுனால செடிங்க இப்போ சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். எல்லாத்துக்குமே கம்மியா தான் நான் தண்ணி ஊத்துவேன். நம்ம உரம் குடுத்தது மட்டும் நனைஞ்சா போதும். அது மண்ல வந்து மிங்கிள் ஆவறதுக்காக தான் இத குடுக்குறோம். அ ரொம்பலாம் அப்படியே அடியில வர ஒழுகுற மாரிலாம் ஊத்தக்கூடாது. தண்ணியுமே இப்ப நாளைக்கு தான் நான் செடிக்கு விடுவேன். உரம் குடுத்துருக்கிறதுனால. ரோஸ்லாம் நல்லாவே பூ வைக்கும். நெறைய துளிர் வர ஆரம்பிச்சிரும். நம்ம எந்த உரம் குடுத்தோனாலும் கேர்ஃபுல்லா பார்த்து குடுத்து கேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, செம்மையா வளர்த்துறலாம். இங்க பாருங்க குட்டியிலேயே எல்லாத்துலயும் மொளகா வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா கேர் பண்ணணும் செடிய. அடிக்கடி கரெக்ட்டா தண்ணி விடுறது, உரம் கொடுக்கறது அப்படின்னு இருக்கணும். சரி பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு நல்லா தான் இருக்கு எல்லாமே. எதுனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மோர் மட்டும் தான் எனக்கு. இது வந்து ஒரு விதை தான் போட்டு விட்டுருந்தேன். அது கொஞ்சம் வளர்ந்து வந்தா தான் தெரியும். கனகாமரம்லாம் சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து மல்லி செடி மாத்தி வச்சிருந்தது நல்லா துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து மதுர மல்லி. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து ரோஜா மல்லி. மல்லி எல்லாமே இப்ப கட் பண்ணி விட்டுருக்கேன் நானு. இதுலயுமே மேல துளிர் வந்துட்டுருக்கு. இது வந்து கொத்தவரங்காய் செடி. இப்ப தான் அறுவடை எடுத்தேன். அதுக்குள்ள அதில பாருங்க எவ்வளோ காய் வச்சிருக்குன்னு. இதுலயுமே விதை தான். இந்த செடி தான் நான் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில. கலர் மாறி இருக்குன்னு. அதுக்கு பக்கத்தில இருக்கிற செடிலாம் அதே மாரி தான் இருக்கு. இது மட்டும் இந்த மணி பிளான்ட்டோட சுத்திட்டு இந்த மாரி ஆயிடுச்சு. ஒரு மாரி கலர் டபுள் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் கூட நான் உரம் குடுத்துட்டேன். சூப்பரா எல்லாமே மொளகா வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில வந்து இலை சுருட்டல் நோய் வந்திருக்கு. அதுக்கு வந்து மோர் தெளிச்சு விட்டாலே சரியாயிரும்.
எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து உடஞ்சிருச்சு. கையிலேயே தெளிக்கிறதுனால எனக்கு திருப்தியாவே இல்ல. ஸ்ப்ரே பாட்டில்ல தெளிச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் ஃபுல்லா அடிச்சதுக்கு. வெத்தல பாருங்க, சூப்பரா வளர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அவ்ளோ ட்ரை பண்ணி அத்தன வாட்டி கடையில வாங்கிட்டு வந்து வச்சிருந்திருக்கேன். ஆனா எனக்கு என்னன்னா, நானு வெயில்ல வச்சிருந்திருக்கேன். அதனால தான் வளரல. நிழல்ல வச்சோனே சூப்பரா வளருது. இந்த பேபி கார்ன் பாருங்க. பேபி கார்னா, ஸ்வீட் கார்னான்னு தெரியல. அ எப்படி பாருங்களேன் இது. எனக்கு ரொம்ப காமெடியாவும் இருந்துச்சு. ஒரு வேள சீக்கிரமா அறுவடை பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. இந்த அளவு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில வந்து நான் வெண்டைக்கா விதை போட்டு விட்டுருந்தேன். அத தான் நான் பார்த்துட்டுருந்தேன். அத வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அ அதனால இப்ப காட்டுறேன். அது ஒண்ணும் இல்ல. நம்ப தோண்டி எடுக்கிறதுனால ஒண்ணும் இல்ல. நான் காலைல போட்டு ஈவினிங் தான் வீடியோ எடுக்கிறேன் இத. அதனால ஒண்ணும் இல்ல. இதில வந்து நானு உரமா தான் வச்சிருந்தேன். இந்த டப்பா வந்து உரத்துக்காக தான் வச்சிருக்கேன். ஒரே காய்கறி செடி, சாம்பலு இந்த மாரி போட்டு மக்க வச்சிருக்கேன். அதில தான் விதை போட்டுருக்கேன். எடுத்து தனியா வச்சுருவேன்.